ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், சிம்பிளான முறையில் ஈஸியான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த டிசைனை எல்லா சாரீஸ்க்குமே நம்ம பயன்படுத்தி தைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் பாருங்கள், கரெக்டாக லைனிங் கிளாத்தை சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுற்றியுமே நம்ம பின் குத்திக்கலாம். இப்போ கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம நெக்கோட ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா கண்டிப்பாக லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் அந்த 1/2 இன்ச்சு பீஸரை ஒட்டியே நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் தையல் நம்மளுக்கு அழகாக நேராக வரும். அந்த ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு அழகான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல் தான். இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சேஃப்டி தையல் போட்டதுக்கப்புறமா படிமான தையல் போடுங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் போடக்கூடிய தையல் நல்லா பொடி தையலாக இருக்கணும். நம்மளுக்கு வளைவு நெளிவு வராமல் நேராக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பட்டி தைச்சி டாட் பிடிச்சி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல் ஒன் சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக் பகுதியை அப்படியே விரிச்சுட்டா அதை அப்படியே ஆப்போசிட்டில் அழகாக நீட்டாக நேராக மடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸ் ஒர்க்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இதுக்கு 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த லைன் மேலேயே இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் எடுக்கக்கூடாது. லேஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா லேஸை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த லேஸ்லேயே இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இடுப்புக்கிட்ட ஒரு லைன் லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம். இடுப்புக்கிட்ட தைக்கும் பொழுது தான் அந்த ஒட்டியே தைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி நம்ம மடிச்சுக்கலாம்.
நூல் பிசுறு எல்லாமே கையோடையே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை கரெக்டாக இது போல் 2ஆக மடிச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு ஹைட்டில் குறிச்சிக்கலாம். அதோட சென்ட்ரு பகுதியை 1.5 இன்ச்சை குறிச்சிட்டு அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் குறித்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஜாஸ்மின் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு அவுட்லைன் ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே மடித்து கேன்வாஸ் மேலே ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். 4 சைடுமே அந்த கார்னர் பகுதியை நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே மடிச்சிருக்கணும். துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் நம்ம தச்சுருக்கோம். இதே மாதிரியே இந்த மற்ற 2 பீஸையுமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம ப்ளவுஸோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்க இந்த மாதிரி பின் குத்திக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதழ் வச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் ஒரு இதழ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே தான் போடணும். இந்த சைடும் அந்த சைடும் தையல் வந்து தள்ளி வந்துடக்கூடாது. இது போல் 3 இதழுக்குமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இதோட நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பின்னெல்லாம் நம்ம கலட்டி எடுத்துகிட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.